அனைவருக்கும் வணக்கம். சப்கோ சாதர் பிரணாம். கோல்டு மெடலிஸ்ட் இந்திய கைட்ஸ் வழங்கும் கற்க கசடர நிகழ்ச்சிக்கு தங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். सबको सादर प्रणाम. गोल्ड मेडलिस्ट हिंदी गाइड्स प्रस्तुति कर्क कसडर कार्यक्रम पर आप सबका हार्दिक स्वागत है और आपसे मिलके बहुत दिन हो गया. इसका कारण ये था कि मैं बीमार पड़ गया था. आँखों का मेजर ऑपरेशन हुआ था. इस कारण आपसे मिल नहीं पाया. उसके लिए मैं क्षमा प्रार्थी हूँ. நெடுநாட்களாக நாங்கள் சந்திக்கவில்லை. அதற்கு காரணம் நான் மருத்துவ சிகிச்சையில் இருந்தேன். கண் ஆப்ரேஷன் செய்யப்பட்டு பார்வை தெரியாத நிலையிலே நான் இருந்து கொண்டிருந்தேன். ஆகையால் தங்களை சந்திக்க இயலவில்லை. அதற்காக பிழை பொறுத்தருள வேண்டுகிறேன். இனி தொடர்ந்து நம்முடைய சந்திப்புகள் நிகழும். அதிலே மாற்றம் இருக்காது. இந்த ஆண்டு முதல் புதிய ஒரு வரவாக தங்களுக்கு சத்சங் என்னும் நிகழ்ச்சியை நான் தொடங்க இருக்கின்றேன். இந்த சத்சங் நிகழ்ச்சி என்னுடைய விருப்பத்தின்படி இல்லாமல் நீங்கள், அதாவது நேயர்கள், உங்களுடைய வினாக்கள் என்னவோ, சந்தேகங்கள் என்னவோ, அதை நீங்கள் எனக்கு எழுதினால் நான் தங்களுக்கு அதற்கான விளக்கத்தை, தெளிவுரையை, விடையை தரவிருக்கிறேன் என்பதுதான் இந்த சத்சங் என்ற தலைப்புள்ள நிகழ்ச்சியினுடைய नौकमागुम. और आज से इस नए साल मुबारक हो. इस नए नववर्ष की बधाइयाँ. इसके उपलक्ष्य में एक नया शीर्षक मैं शुरू करने वाला हूँ. वो है सत्संग. इस सत्संग में आप अपनी मर्जी से किन किन बातों के बारे में जानकारी प्राप्त करना चाहते हैं, उनका विवरण मुझे भेजेंगे तो मैं उसका निवारण तुरंत आपको इस वीडियो के द्वारा करता रहूँगा. ये इस साल का नया प्रोग्राम है. 8807848261 8807848261 इस नंबर पर आप, ये व्हाट्सएप नंबर है, व्हाट्सएप करेंगे तो आपका जो संदेह है, आप जिसके बारे में पूछना चाहते हैं, उनका विवरण मैं फाइल कर लूँगा और उसके अनुसार आपके संदेहों का, आपकी समस्या का हल तुरंत करता रहूँगा. ये मेरी आपसे सविनय प्रार्थना है. தங்களுக்கு ஏற்படுகின்ற சந்தேகங்களுக்கு, அது ஹிந்தியோ, ஹிந்தி தேர்வுகளை பற்றியோ, அல்லது ஹிந்தி வகுப்புகளை பற்றியோ, அல்லது ஹிந்தி ஸ்போக்கன் ஹிந்தியை பற்றியோ, ஹிந்தி இலக்கணம் பற்றியோ, ஹிந்தி இலக்கியம் பற்றியோ, அல்லது வேறு ஆன்மீக தகவல்களோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் என்னுடைய நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் செய்தால் நான் அதை பதிவு செய்து தங்களுக்கு உரிய விடையை, உரிய தீர்வை அளிக்க சித்தமாக இருக்கின்றேன் என்பதையும் இன்றைக்கு நான் இதன் மூலமாக தெரியப்படுத்திக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். आप हिंदी के बारे में पूछ सकते हैं, साहित्य के बारे में पूछ सकते हैं, हिंदी इतिहास के बारे में पूछ सकते हैं, हिंदी व्याकरण के बारे में पूछ सकते हैं, हिंदी साहित्य के बारे में पूछ सकते हैं, आध्यात्मिक ज्ञान के बारे में पूछ सकते हैं,
जो जो हमारे लिए, हमारी भावात्मक एकता के लिए, हमारे देश के लिए और हमारे समाज के लिए लाभदायक होगा, उन विषयों पर आप अपना संदेह प्रकट करें तो उसका निवारण खोज कर आपको देने के लिए मैं प्रस्तुत हूँ। ये मेरा विज्ञापन है, ये मेरा निवेदन है। विज्ञापन नहीं है, निवेदन है। தங்களுக்கு ஏற்படுகின்ற சந்தேகங்களை நிவர்த்தி செய்யவே இந்த புதிய நிகழ்ச்சியை நான் தொடங்கியிருக்கின்றேன். என் விருப்பப்படி தங்களுக்கு சொல்வதை விட நீங்கள் விரும்பியதை தருவதே என்னுடைய முக்கிய நோக்கமாக இருந்து கொண்டு நான் இதை தொடக்கியிருக்கின்றேன். இதற்கு தங்களுடைய மேலான ஆதரவை வேண்டுகின்றேன். इसके लिए आपका हार्दिक सहयोग प्राप्ति हूँ और आपकी अनुमति से आज पहले गुरु वंदना करके, गुरु की महिमा बता करके आज का एक वर्ग, आज का ये कार्यक्रम शुरू होने वाला है. उत्तर भारत में खास करके काशी में 1375 में पैदा हुए थे कबीरदास. ये कबीरदास बहुत बड़े ज्ञानी थे, कवि थे, समाज सुधारक थे. आध्यात्मिक तत्व का ज्ञान उनको बहुत था, हद से ज़्यादा था. साथ ही साथ समाज सुधार, समाज में प्रेम की भावना, एक मत की भावना, एक तत्व की भावना उनमें भरपूर थी. ये सब आप जानते हैं. வடநாட்டிலே காசிக்கு அருகிலே கபீர்தாஸ் என்னுடைய மகான் வாழ்ந்து வந்தார். அவர் மிகப்பெரிய மகான் மட்டுமல்ல, சாது மட்டுமல்ல, கவிஞர் மட்டுமல்ல, சமூக சீர்திருத்தவாதி மட்டுமல்ல, சமுதாயத்தில் இருக்கின்ற ஏற்றத்தாழ்வுகளை, உயர்வு தாழ்வுகளை இனத்தின் பெயரால், மதத்தின் பெயரால், ஜாதியின் பெயரால் விளைகின்ற அந்த வேறுபாடுகளை, மன மாற்றங்களை அகற்ற பாடுபட்டவர். அப்படிப்பட்ட ஒரு மகானுடைய அவர் படைப்பிலே வந்த முதலாக குருக்கு அங்கு என்ற அத்தியாயத்திலே அவர் இயற்றிய ஒரு பாடலை, ஒரு குரல் போன்ற ஈட்டடி செய்யும், தமிழ் எப்படி குரல் இருக்கிறதோ அதுபோல் இந்தியிலே தோஹா என்று ஒன்று இருக்கிறது. இது 2 வரிகளிலே முடியும். 2 வரிகளும் மிக அற்புதமான கருத்துக்களை உள்ளடக்கியிருக்கும். எப்படி திருக்குறளே உலகத்தினுடைய அத்தனை பிரச்சனைகளையும் திருக்குறள் நமக்கு ஓதுகிறதோ, அதற்கான வழியையும் சொல்கிறதோ, அதுபோல தோஹாக்களும் அதற்கான வழியை நமக்கு சொல்கின்றன. அந்த வழியை பார்த்தால் குருக்கோ அங்கு என்னும் தலைப்பிலே வந்த இந்த ஒரு தோஹாவை தங்களுக்கு சொல்லி இன்றைக்கு என்னுடைய முன்னுரையாக अर्पणिकिन्रेन. पहले कोई भी काम हो गुरु की वंदना होनी चाहिए. बिना गुरु के स्पर्श के, बिना गुरु के चरण स्पर्श के कोई भी काम पूरा नहीं होगा. उनका चरण स्पर्श करना हमारा धर्म है और उनका आशीष लेना हमारा धर्म है. इसी के आधार पर मैं आज ये कार्यक्रम की शुरुआत गुरु की महिमा से करना चाहता हूँ और उसके लिए आपका हार्दिक सहयोग चाहता हूँ. कबीरदास जी कहते हैं, गुरु गोविंद दोबु खड़े काके लागो पाए, बलिहारी गुरु आपने गोविंद दियो बताए. गुरु गोविंद दोबु खड़े काके लागो पाए, बलिहारी गुरु आपने गोविंद दियो बताए. நம்முடைய தமிழ்நாட்டிலே ஒரு முதுமொழி உண்டு, மாதா பிதா குரு தெய்வம். இந்த மொழி அனைவரும் அறிவோம். மாதா பிதா குரு தெய்வம்.
இதனுடைய முழு கருத்து என்னவென்றால், ஒரு குழந்தைக்கு தன்னுடைய தந்தையை தெரியாது, தாயை தெரியும். ஏனென்றால் அது 10 மாதங்கள் தன்னுடைய தாயினுடைய வயிற்றில் இருப்பதால் தாயினுடைய ஸ்பர்ஷத்தை அறிந்து குழந்தை தன்னுடைய தாயை அறிந்து கொள்ளும். ஆனால் தந்தைக்கு அது அறிய முடியாது. ஆகவே அந்த மாதா பிதா குரு தெய்வம் என்ற அந்த வழக்கு சொல் நமக்கு என்ன கூறு என்று சொன்னால், தாயார் தந்தையை காட்டுகிறார். இதுதான் மாதா பிதா. தாயார் தந்தையை காட்டி, இவதாப்பா உன்னுடைய தந்தையார் என்று சொல்லுகிறாள். அப்பொழுது அந்த குழந்தை தந்தையை அறிகிறது. மாதா பிதா. பிதா குருவை காட்டுகிறார். உரிய வயது வந்ததும் பள்ளிக்கு அழைத்து சென்று குருவை காண்பித்து, ஐயா குருவே, என்னுடைய பையனுக்கு நீங்கள் கல்வி கற்றுக் கொடுங்கள் என்று கொண்டு போய் விடுகிறார். ஆகவே தந்தையார் குருவை காட்டுகிறார். மாதா पिता को दिखाती है, पिता गुरु को दिखाते हैं और गुरु ईश्वर को दिखाते हैं. ஆனால் குரு தெய்வம் என்கிறார்கள். குரு தெய்வத்தையே காட்டுகிறார். நமக்கு அனைத்து கலைகளையும் கல்விகளையும் கற்றுக் கொடுத்து இறைவன் இருப்பதையே நமக்கு அறிவித்து அனைத்தையும் கற்று முட்டாளாகிய நம்மை அர்ஜுனாக மாற்றுபவர்கள் ஆசிரியர்கள். அந்த ஆசிரியர் பிறந்தகை நமக்கு இறைவனையே காட்டுகிறார். கல்வியாக இறைவனையே காட்டுகிறார். கல்வியை சொல்வார்கள், கேடில் விடுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடு அல்ல மற்றையவை என்பார் வள்ளுவர். கேடில் விடுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடு அல்ல மற்றையவை என்பார். हमारा ये श्लोक है, संस्कृत का एक श्लोक है, विद्या विवादाय தனம் மதாய. கல்வியால் நாம் ஆராயலாம், வாதாடலாம், பேசலாம், உரையாடலாம், வாக்குவாதம் செய்யலாம். ஆனால் பணத்தால் நமக்கு வெறிதான் வரும். தனம் மதாய என்பார்கள். பணம் என்பது நமக்கு ஆணவத்தை தரும், அதன் பிறகு அழிவை தரும். அதனாலே நாம் பணத்தை பெற வேண்டாம், கல்வியைத்தான் பெற வேண்டும். நாம் சோர பரிகாரியம் ந பிராத்ரு பிராஜ்யம் ந ராஜஹஸ்தம் ந பாரகாரி व्यये कुरुते वर्धितम வித்யாதனம் சர்வதன பிரதானம் என்று சான்ஸ்கிரிட் ஸ்லோகம் சொல்கிறது. என்னுடைய தமிழ் ஆக்கம் என்னவென்றால், திருடனால் திருடப்பட முடியாதது, சகோதரனுக்கு பங்கிட்டு தர முடியாதது, அரசனால் ஆட்சியாளர்களால் எடுத்துக்கொள்ளப்பட முடியாதது, எவ்வளவு வைத்திருந்தாலும் நமக்கு பாரமாக இருக்காதது, அதை செலவு செய்ய அது வளர்ந்து கொண்டே இருக்கும். व्यये कुरुते वर्धितम. நாம் பிறருக்கு அந்த கல்வியை எவ்வளோ கொடுக்கிறோமோ அவ்வளோ அது வளர்ந்து கொண்டிருக்கும். ஆனால் செல்வமானது கொடுக்க எடுக்க குறைந்து கொண்டே வரும். ஆக கல்வி ஒன்றே அழியா செல்வம். ஆகவே சொல்லப்பட்டது வித்யாதனம் சர்வதன பிரதானம். ஆகவே வள்ளுவர் சொன்னார், கேடில் விழி செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. மற்ற எந்த செல்வங்களும் கல்விக்கு நிகரான செல்வம் கிடையாது என்று அந்த கல்வியை புகழ்ந்து பேசுகிறார். அந்த கல்வியை நமக்கு தருபவர் ஆசிரியர். அந்த கல்வி மூலமாக நம்மை முற்றாளாகிய நம்மை அர்ஜுனாக மாற்றுபவர் ஆசிரியர். அந்த ஆசிரியரை நாம் போற்றுவோம் என்று சொல்லி அந்த குருவுக்கு உரிய மரியாதை தருகிறார். ஆகவே சொல்கிறார், உனக்கு முன்னாலே குருவும் பகவான் கோவிந்தனும் விஷ்ணுவும் நின்றால் நீ யாரை முதலிலே கும்பிடுவாய்
என்று கேட்டால் அவர் சொல்கிறார், நான் குருவைத்தான் முதலிலே கும்பிடுவேன். ஏனென்றால் குருவைத்தான் எனக்கு இறைவனையே காண்பித்தார். குருதான் எனக்கு இறைவனையே காண்பித்தார். கல்வி கற்பித்து என்னை முட்டாளாகி என்னை அறிஞனாக்கி வாழ்வின் அனைத்தையும் கற்றுக் கொடுத்தவர் குருதான். இறைவையே சொன்னவர் குருதான். ஆகவே நான் குருவைத்தான் முதல்ல वழிபடுவேன். मैं गुरु को ही पहले प्रणाम करूँगा, क्योंकि गुरु ने ही विद्या के द्वारा मुझे भगवान को दिखाया, इसलिए मैं गुरु को पहले प्रणाम करूँगा, गुरु की चरण वंदना पहले करूँगा. इसलिए सबसे ज़्यादा, सबसे बढ़कर, भगवान से बढ़कर कोई चीज़ नहीं है. लेकिन कबीरदास के वचनों में ये सत्य है कि गुरु से बढ़कर कोई संपत्ति नहीं है, गुरु से बढ़कर कोई भगवान नहीं है. भगवान बढ़कर हैं, लेकिन यहाँ पर गुरु भी बढ़कर हैं. भगवान से बढ़कर गुरु हैं. इसलिए गुरु की चरण वंदना हमें सदा करनी चाहिए. इस तथ्य का प्रतिपादन प्रस्तुत दोहे में कबीरदास ने किया है. குருவை விட சிறந்த ஒரு செல்வம் அல்லது இறைவன் கிடையாது. குரு இறைவனுக்கு மேலானவர் என்ற கருத்தை இங்கே நமக்கு அவர் சொல்லியிருக்கிறார். அவருடைய அந்த போதனையை நாம் ஏற்போம். வாழ்வில் குரு வணக்கம் செய்து, குரு வழிபாடு செய்து நாங்கள் இன்றைக்கும் மாணவர்கள்தான். நான் இன்றைக்கும் கற்றுக் கொடுக்கிறேன். ஏனென்றால் கல்விக்கு கரையில்லை என்பார்கள். ஆகவே கல்விக்கு கரையில், ஆகவே நாம் எப்போதும் கற்றுக்கொண்டிருக்க வேண்டும். அதற்கு எல்லையே கிடையாது என்றபடி நாம் அனைவரும் கற்போம், குருவை வழிபடுவோம். நம்முடைய அனைத்து துயரங்களையும் நீக்குவோர் அவரே. ஒரே ஒரு பார்வையால் நம்முடைய கவலைகளை தீர்ப்பவர் குருவாவார். ஆகவே குருவை வணங்கி அவரை போற்றி நாம் குருவுக்கு வணக்கம் செய்து அவரை போற்றி நாம் அனைத்து இன்பங்களையும் பெறுவோம் என்று கூறி இன்றைய பதிவை நிறைவு செய்கின்றேன். गुरु की प्रणाम करूँगा, गुरु की चरण वंदना करके हम कोई भी काम हमें शुरू करना चाहिए. इस तथ्य का, इस बात का सब प्रतिपादन करते हुए मैं आज का भाषण समाप्त करना चाहता हूँ. कल आपके लिए एक नया शीर्षक लाऊंगा. वो शीर्षक के लिए आपसे प्रार्थना है कि आप मेरे नंबर पर, व्हाट्सएप नंबर पर अपने जो भी शक होगा उस शक का निवारण खोजिएगा, मुझे भेजिएगा. व्हाट्सएप द्वारा अपने संदेह को लिख कर भेजना, टाइप करके भेजना, और मैं उसका उत्तर ढूंढकर रोज़ आपसे मिलता रहूँगा और आपके संदेहों का निवारण करता रहूँगा. इन शब्दों के साथ मैं आज का भाषण समाप्त करना चाहता हूँ. நீங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிலே தங்களது சந்தேகங்களை பதிவு செய்து எனக்கு அளித்தால் நான் உடனுக்குடன் ஒவ்வொரு நாளும் இதே நேரத்தில் தங்களுடைய சந்தேகங்களை தீர்ப்பேன் என்பதை சொல்லி இன்றைய பதிவை நிறைவு செய்கின்றேன். गुरु को प्रणाम. गुरु ब्रह्मा, गुरु विष्णु, गुरुदेवो महेश्वरः, गुरु साक्षात् परब्रह्म, तस्मै श्री गुरवे नमः. अनबे शिवम, अनबे शिवम, अनबे शिवम. प्रेम ही भगवान है. प्रेम को पालिए, प्रेम को फैलाइए, प्रेम तत्व को हर जगह फैलाइए. जय हिंद.